ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு. நமக்கு எவ்வளோ பெரிய திஷ்டி தோஷம் இருந்தாலும் சரி, சனி தோஷம் இருந்தாலும் சரி, என்ன வகையான சனி தோஷங்கள் இருந்தாலும், கண்டகச்சனி, அஷ்டமத்து சனி, ஏரள சனி, இந்த மாதிரி எத்தனையோ சனி தசைகள், சனி புத்திகள் நமக்கு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமையில் மாலை வேளையில் ஆஞ்சநேயருக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை கட்டி போடுறது ரொம்ப விசேஷங்க. வெற்றிலை நம்ம எப்படி தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, ஓட்டை இல்லாமல், அதே மாதிரி அள்ளி வெத்தலைன்னு சொல்லுவாங்க, வெத்தலை கோணிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி வெத்தலை இல்லாமல் எடுத்துட்டு, இந்த மஞ்சள் தடவுன நூல், மஞ்சள் நூல் கிடையாது, மஞ்சளை பன்னீரில் நனைச்சி தடவி, இது ஒத்தப்படையில் 11/9 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். வெற்றிலையை எடுத்து நம்ம இந்த வெற்றிலை மாலை கட்டி, மாலை வேளையில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நம்ம ஆஞ்சநேயருக்கு நம்ம அந்த வெற்றிலை மாலை போடுறதுனால படிப்படியாக நம்மளுடைய சனி தோஷங்கள் நமக்கு குறையுங்க. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெண்ணெய் வாங்கி கூட ஆஞ்சநேயருக்கு நம்ம சாத்தணும் அப்படின்னா, அந்த வெண்ணெய் உருகிற மாதிரி நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் உருகும் அப்படிம்பாங்கங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நம்ம ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டிருக்கோம். தீபம் ஏற்றி 2 தீபமும் நமக்கு பிடிச்ச பிரார்த்தனை 21 தீபம் இந்த மாதிரி கூட செஞ்சு நம்ம சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால நல்ல பிறகு தூஷணங்கள் மாலை கட்டுறப்ப ஆஞ்சநேயோட மந்திரங்களை சொல்லிக்கிட்டு நம்ம பண்ணலாம். ஸ்ரீராம ஜெயமும் சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகே தன்னோ ஹனுமன் பிரயோஜனா அப்படின்னு மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம் சொல்லி அந்த மாலையை கட்டுனா கண்டிப்பாக கவலை சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.